கைஸ் நம்மளோட இதை பார்த்தீங்கன்னா 2026 RS457 கீர் ட்ராக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 6 கீரும் போட்டு எந்த கீரில் வந்து ட்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுமே இருக்குது ஒயிட்டு, நம்ம அதுவுமே செக் பண்ணுவோம். ஸோ இங்கேயே இப்போ இருக்காங்க, இவனையுமே செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2026 செக் பண்ணிடுவாங்க. ஸோ அவனை இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஒன்ஸ் அதுவுமே அப்டேட் பண்ணுறேன். இவன் அப்டேட் பண்ணிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இனிமேல் கோல்ட் ஸ்டார்ட்டில் தான் இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 1800 நிற்கிது ஆர்டிஎம். ஸோ எல்லா வண்டிக்கும் ஒரே அதே தான். ஸோ ரஃப்னஸ் உள்ள வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணேன். இன்ஜின் வந்து ரொம்ப ரஃபாக தெரியாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் வண்டி மூவ் ஆகும் போது ரொம்பவே ஸ்மூத்திங்காக தாங்க இருக்குது. ரஃபான ஒரு இஷ்யூ தெரில. ஸோ என்ன விஷயம் சொல்ல போனால், இந்த வண்டியில் வந்து ஸ்போர்ட்டிங் நேச்சர் இல்லாமல் அப்ளைட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ நானுமே ரிவ்யூ பார்த்துருந்தேன். பட் எனக்கு அப்படி தோணல. நான் 6 ஃபீட், எனக்கு வந்து அந்த ஃபீல் வரவே இல்லை. ஸோ ஈஸியாக தான் இருக்குது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்டிங் நேச்சர் நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அப்ரைட் மாதிரிலாம் எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் நேச்சர் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஆக்சுவலி வந்து 3rd கியரில் இருக்கும். 3rd கியர் போது ஒரு ஃபுல் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த 4th கியர்லேயும் அதே ட்ராக்ஷன் இருக்குது. என்னன்னா அந்த 4th கியர் போடும் போது கூட கியர் தட்டி ஓடுற ஃபீல் இல்லை. இப்போ 5th கியர் போட்டாச்சு. ஸோ இங்கே ஒரு டர்ன் வருது, இதில் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ட்ராக்ஷன் இல்லாத வந்து ஒன்ஸ் அந்த ஆர்பிஎம் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர. ஸோ ஓ ப்ளீஸ்டிங்க அந்த 3000 நேஷனல் தானே சர்ன்னு ஒரு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கியர் ட்ராக்ஷனை மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ ஒரு எம்டியான ரோடு கிடைக்குது. ஸோ எஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் இருக்கோம். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்காம மூவ் ஆகுதா பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கியரில் அரௌண்ட் 8 to 10 வரைக்கும் போகுதுங்க. 8ல் ஃபஸ்ட் கியர். ஸோ செகண்ட் கியர் போட்டு பார்ப்போம். ஸோ செகண்ட் கியர் வந்து 12, 11ல் க்ளோஸ் ஆகுதுங்க. ஸோ 3rd கியர். 3rd கியர் 19, 20 போகுதுங்க. ஸோ நாங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஐட்லிங்கில் அதுவே போகுதுங்க. ஸோ 4th கியர்லேருந்து 2 கியர் செக் பண்ணோம், நம்ம பார்த்துருவோம். 4th கியர் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஓகே 23ல் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 24 ஓகே. 5th கியர். கியர் அரௌண்ட் 35. ஸோ இங்கே ஆக்சிலேட்டர் அதுவே வந்து டாட்டரில் போயிட்டு இருக்கு. ஸோ 6th கியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 37ல் க்ரூஸ் ஆகுது. எஸ் ஓகே, நம்ம அப்படியே ட்ரைனிங்கை போட்டுருவோம். நம்மளோட நீடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து 6 கியரும் போட்டு 37ல் க்ரூஸ் ஆகுது. ஸோ எஸ், ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அது வந்து தட்டி வர்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த இஷ்யூ இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை போல். ஸோ இதுவுமே நான் பார்த்தேன், டேர்ன் பண்ணும்போது கை இடிக்கிற மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஹேண்ட் லாக் ஆகுது. ஸோ டேர்ன் பண்ணும்போது ஹேண்ட் லாக் ஆகுதுன்னு செய்யுது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப் இருக்குது. பட் நீங்கள் க்ளவுஸ் போட்டிங்கன்னா இது வந்து மேஜர் இஷ்யூ இல்லை. கரெக்டாக வந்து நம்ம ஹேண்ட் வந்து உள்ளே லாக் ஆகுது. பட் ஒன்ஸ் நீங்கள் க்ளோவெல்லாம் போட்டு ரைட் பண்ணும்போது இது கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்கும். இந்தளவுக்கு நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி எந்த குறையும் இல்லைங்க. ஓகே, 2nd, 3rd, 4th, 6th. ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்களா, 6 கியர் போட்டு இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு தான் எக்ஸ்பெஷலி இதுக்கு தான் நான் வந்ததுங்க. 6 கியரும் போட்டு, அதாவது ஃபஸ்ட் கியர் இப்போ மூவ் பண்ணுறோன்னா அது 6th கியர்லேருந்து மூவ் பண்ணுதுங்க. இங்கே வந்து 2000 RPM. இந்த கியரில் வச்சிருந்தாலும் இழுக்கிறாங்க, 6th கியரில் வச்சிருந்தாலும் இழுக்கிறாங்க. ஸோ குறையே இல்லாத ஆள். இப்போ நம்ம மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போங்க. ஸோ இப்போ காமிக்கிறது என்னன்னா, இதில் மேக்ஸிமம் காமிக்கிறதா 11.7 km/லிட்டருக்கு வந்து 11.7 கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கு.
இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க, இதை வந்து யாருமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் இந்த ஆர்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தா தெரியும். ஸோ இங்கே இந்த ஆர்பிஎம் இந்த 5000 to 6000 ஆர்பிஎம் ஒன்ஸ் நீங்கள் ஹைவே எடுத்துட்டீங்கன்னா அதை விட கூட கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க. நம்ம புது வண்டி எடுத்துகிட்டு மெதுவாகவே தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் தயவு செஞ்சு மைண்டை மாற்றிடுங்க. அப்படி வச்சு ஓட்டும் போது கார்பன் டெபாசிட் வந்து ஈஸியாகும். ஒரு வண்டி யூஸ்வலாக ஒரு 1 lakh கிலோமீட்டரில் கார்பன்லாம் உங்களுக்கு அதாவது ஹெட்டில் வந்து கார்பன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து 1 lakh கிலோமீட்டர் ப்ளஸ் ஆகுதுன்னா நீங்கள் மெதுவாக ஓட்ட ஈஸியாக அது வந்து செலவு வைக்கும். ஸோ அந்த தப்புலாம் யாருமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹைவே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு ரேஸ் அடிச்சு ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. அதுக்கு நான் 200 ஓட்டலாம் சொல்லலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 200 ஓட்டாமல் யூஸ்வலாக ஒரு 120 140 நார்மலாக ஓட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6000. இது வந்து 47cc ட்வின் சிலிண்டர் இருக்குது. ஸோ ஒரு 7000 ஆர்பிஎம்ல வச்சு ஓட்டும் போது கூட ஈஸியாக வந்து கார்பன் டெபாசிட்டில் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம்ல வச்சு ஓட்டுங்க. லோயர் ஆர்பிஎம்ல வச்சு ஓட்டும் போது கார்பன் டெபாசிட் ஆகும். த்ராட்டல் பாடியில் வந்து கார்பன் குப்பையாட்டு இருக்குங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. RS457 இந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்க வரீங்கன்னா டீட்டெயில்டாக இதுக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவங்க மோஸ்ட்லி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுன்னா இட்ஸ் நாட் அபவுட் RS457. எவ்ரி பைக் நீங்கள் எந்த பைக் வச்சிருந்தாலும் சரி ஒரு 5000 to 6000 ஆர்பிஎம் வச்சு ஓட்டும் போது கார்பன் டெபாசிட்லாம் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ உங்களுக்கு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் போகாமல் இருங்க. இட்டாலியன் பியூட்டி ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் காசு வைப்பா. அட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் மிஷின். ஸோ ஒரு மிஷினாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆர்பிஎம்மில் ஓட்டும் போது தான் இது எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக வச்சு ஓட்டுறீங்களோ. இப்போ வந்து நம்ம ரைட்டில் பார்த்தோம் 6 கீரும் போட்டு ஒரு 37 க்ரூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ குட்ஸ் ஆப்ஷன். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஒவ்வொரு கீருக்கும் அடுத்த கீர் கேட்காம ரிலாக்ஸாக மூவ் ஆகுதோ, அதாவது ஒரு 80 to 90 இல்லை 100 வச்சு க்ரூஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதில் க்ரூஸ் பண்ணுங்கள். அப்படி க்ரூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வண்டிக்கு இன்ஜினில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து லோயர் ஆர்பிஎம்லேயே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ இந்த வண்டியை நம்ம வந்து வைப்ரேஷன் லெவல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து சீட்டில் உட்காரும் போது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருவாங்க. ஸோ இப்போ வந்து அது கோல்ட் செட் முடிஞ்சிச்சு. 1200 ஆர்பிஎம்லாம் இருக்குது. ஸோ 4000 ஆர்பிஎம் தாண்டும் போது சீட்டு கடையில் வைப்ரேஷன் தெரியுதுங்க. அரௌண்ட் வந்து 11000 ஆர்பிஎம் கிட்ட போகுது. ஸோ ஆர்பிஎம் லிமிட்டர் மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ எஸ் 5000 ஆர்பிஎம் கிட்ட வந்து எக்ஸஸ்ல பாப்அப் பேங்க்ஸ்லாம் தெரியுது. வைப்ரேஷன் எங்கேயும் நோட்டபுளாக தெரிலங்க. பட் ஒரு 8000 ஆர்பிஎம்ல வந்து சைட் பேனல், அதாவது இந்த சைடில் வந்து லைட்டான வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ ட்வின் சிலிண்டர்னா வந்து வைப்ரேஷனே இல்லாதுன்னு சொன்னீங்களே, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவேல நம்ம டாப் ஸ்பீட் அடிக்கும் போது அது தெரியாது. ஸோ மினிமலாக இருக்கும். சிங்கிள் சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது ட்வின் சிலிண்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் டிரைவ் அடிச்சு பார்த்துருவாங்க. லாக்கில் இருக்கு நினைக்கிறேன். 10500 ஆர்பிஎம் கிட்ட தான் இருக்குது. ஸோ குறையில்லைங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஓட்டினதில் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ரைட்லாம் கிடையாது இது. பட் ஸ்பீட்டை வந்து இப்போ வரைக்கும் வரலன்னு. இப்போ நம்ம அந்த ஒயிட் வேரியன்ட் எடுத்து டிராஃபிக்கில் ஓட்டி பார்ப்போம். டிராஃபிக்கில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெஷலி வந்து இது 175 kg. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னா தள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கிங்லேருந்து எடுக்கும் போதும் ரிவர்ஸை தள்ளுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ வேரியன்ட் வந்து பிரிட்ஜ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த பைக்குமே ட்ரை பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு சார் ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்ப்போம் எவ்வளோ ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஒரு புது வண்டி ஓட்டுறக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடின பைக் ஓட்டுறக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா. ஸோ எஸ் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஸோ இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 24 வேரியன்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆச்சுல. ஸோ இப்போ கோச் தான். அது வந்து ஆக்சுவலி வந்து ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணி தான் ஓட்ட போகிறேன். இது ஒன் தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட். ஸோ இதில் ஓட்டும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது வேண்டாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்ஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வைஸ் எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. பட் இங்கே வந்து டிஸ்பிளேல லேக் ஆகி ஏதாவது ஒரு ஃபீல் தெரியுது. இதெல்லாம் நான் இந்த பேங்காக் பேக்கேஜ் பற்றி தெரியும். சும்மாவே 30 மணி நேரம் வந்தவங்க நியூட்ரு ஆயிடுச்சுங்க. கண்டுபிடிச்சி நியூட்ரு பண்ணுறதுல இப்படி இருந்தால் போல ரொம்ப பார்க்குறான் ரெண்டா. பட் எனக்கு புது வண்டியில் இதில் வந்து ஸ்டார்டர் லேக் இருந்த மாதிரி இருக்குது.
இவ்வளோ வேணா ஃப்ரீயாக இருக்கு. லேப் இருக்குங்க. பட் த்ராட்டல் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3000 ஓடி இருக்கு. ஸோ வந்து இதுவும் நம்ம பார்க்கல போல. ஸோ ஒன்ஸ் 3000 கேம்லேருந்து தாண்டும் போது ரூல்ஸ் நிறைய பேர் ஃப்ரண்ட் பிரேக்கே வந்து ஒத்துங்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் தோணுங்க. மோஸ்ட்லி எனக்கு பேக் பிரேக்கு இந்த வீர் செட் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். பிரேக்கிங்கை விட வீர் செட் தான் எனக்கு அதிகமாக வரும். ஸோ எப்போ எனக்கு எனக்கு பேக் பிரேக்கே எங்கப்பா தான் இருக்குங்க. நாட் இஷ்யூ. எனக்கு இந்த சின்ன ரைட்ல தோணுன விஷயம் என்னன்னா, இந்த வண்டி நீங்க வாங்குற மாதிரி இருந்தா முடிஞ்ச அளவுக்கு குயிக் ஷிஃப்டர் போட்டுருங்க. குயிக் ஷிஃப்டர் இல்லாம இந்த பவர பேபி வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்பப்போ அப் ஷிஃப்ட் பண்ணுவோம், டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். இவங்க சாஃப்டா இருக்கான். பட் கியர் ஷிஃப்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பட் அந்த புது பைக்ல நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நீங்க எடுக்கும் போதே குயிக் ஷிஃப்டர் முடிஞ்ச அளவுக்கு போட்டு விட்டுங்க. ஸோ இல்லைன்னா நீங்க ஓட்ட ஓட்ட உங்களுக்கு பழகிடும். எனக்கு மேபி அந்த புது வண்டியில் என்ன கொஞ்சம் ஸ்மூத்தரா இருந்தனால இதுல கொஞ்சம் ரஃபான ஃபீல் தெரியுது. ஆயில் சேஞ்ச் பண்ணாங்களாங்கிறது எனக்கு ஐடியாவே கிடையாது. இந்த வண்டியை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை. ஓட பொறுத்த வரைக்கும் ஒரு 3273 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த இதில் எனக்கு தோன்ற ஃபீட்பேக் என்னன்னா, கண்டிப்பாக குயிக் ஷிஃப்டர் தேவை. நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன். நம்ம பார்த்து சொல்ல முடியாதுல்ல, ஒன்ஸ் வந்து ஓட்டி ஃபீல் பண்ணி சொல்றது. ஸோ இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கீர் டெஸ்ட் பண்ணிடுவோம். 6 கீரும் போட்டு என்னதுல போகுதுன்ட்டு வேலைக்கு பண்ணுறேன். இல்லைங்க, உண்மைதான். 6 கீரை போட்டு 70+ ஓட்டலாம். பட் லக்காம ஓட்டலாம். செடியில ஓட்டுறது ஓகே தாங்க. பட் வந்து உங்களுக்கு கீர் வந்து கரெக்டா வைக்காம ஓட்டணும்னா பாட்டு கோயில இந்த வண்டியிலும் இதே கான்செப்ட் தான். 26 மாடலே இல்லைனா பட் 30ல பத்தி ஒரு ஆகுது, கத்தி ஆகுது. பட் ரேடியஸ் நல்ல புக்கில் ஒரு ஷார்ட்
ஸோ இந்த நியூ கலரஸ்க்கு இப்போ தாங்க, அதாவது கிளச்சை எந்த அளவுக்கு இந்த க்ரிப்போட ஒட்டி வைக்க முடியுமோ அந்த லெவலில் ஒட்டி வச்சு லைட்டாக தூக்குறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லா இப்போ பாருங்க ரன்னிங்கே பண்ணுறேன். ஸோ நியூட்ரல் வந்துருச்சுப்பா. நியூட்ரல் ஒரு சிக்கல் தாங்க. அப்போ நம்ம வந்து நான் இவ்வளோ நாளாக பண்ணேன் அதாவது நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் இதே பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளச்சை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணி வைக்க முடியுமோ அந்த லெவலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் பண்ணி பாருங்க, உடனே ஆகுதுங்க. ஸோ வந்து நியூட்ரல் வந்து கொடுக்குறது ஸ்மார்ட் ஆஃபீஸு ரீச்சாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த வண்டி வந்து எனக்கு புதுசாக ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரி கீழே இல்லை. ஸோ டார்க் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் எங்கே தவிர லைட்டாக வந்தனாலே நிற்கிது. எனக்கு வந்து ரொம்ப பேடாலாம் ஃபீல் ஆகிடுங்க. நமக்கு தேவையான இடத்துல அது வந்து உடனே வந்து ஸ்டாப் ஆகுது. ஃபைனலி கேட்டு இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னங்கிற பார்ப்போம். பிஃபோர் தட் எனக்கு தோணுன விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த வண்டி நீங்கள் எடுக்கும்போது முடிஞ்சளவுக்கு குயிக் ஷிஃப்ட்டோட எடுத்துருங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த வண்டியோட பவர் லாக் இல்லாமல் நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணி ஓடலாம். ஸோ இந்த வண்டி நான் ஆக்சுவலி ஓட்டல, இது வந்து குயிக் ஷிஃப்ட்டோட இருக்க வேரியன்ட். அசூன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அசூன் இதுவுமே நம்ம ட்ரைவ் பண்ணி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னங்கிறத பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நான் வந்து 2024 மாடலில் ஓட்டினேன், இந்த மாடலில் ஓட்டினேன். ஸோ இன்ஜின் நாய்ஸ் படி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. த்ராட்டில் வைஸ் இது கொஞ்சம் குயிக்காக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குயிக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் அதுவுமே வந்து 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இங்கே வந்து நல்லா நோட் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மட்ஃப்ளாப், அதாவது ஃப்ரண்ட் டயருக்கு மேலே வருது இல்லைங்க, டயர் கார்டு வந்து அந்தளவுக்கு தரதில்லை. ஸோ இங்கேருந்து அப்படியே சரி இங்கே வருது. இதை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபெண்டர் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து மேஜர் ரோல் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் குயிக் த்ராட்டில் மாதிரி இப்போ வந்து ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. பட் நான் ப்ரீவியஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக தாங்க போயிடுச்சு. பட் கம்பேர் பண்ணும்போது தெரியணும்ல ப்ரீவியஸ்க்கும் எதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத. ஸோ இங்கே வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. நம்ம லைட்டாக கொடுத்தாலுமே வந்து உடனே அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு போகுது. பட் அதில் கொஞ்சம் டிலே இருந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதில் அந்த பிரச்சனை இல்லைங்க, குயிக் த்ராட்டில் மாதிரி உடனே போகுது. இன்ஃபேக்ட் ரெண்டு வண்டியிலையுமே வந்து 6 கீரும் போட்டு 30லேருந்து 40 ஓட்டிக்கலாம். பட் 40 மேலே ஓட்டுறது நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 5000 to 6000 RPM வச்சு ஓட்டுங்க. அதுக்கு மேலே ஓட்டுறது ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் பிரேக்கிங் பழகி பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட்டே இது தாங்க. இந்த வண்டியில் நிறைய பேர் அப்டேட் பண்ண விஷயம். இன்ஃபேக்ட் நானுமே வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். அதில் வந்து பிரேக்கிங் ஒஸ்ட்டான பிரேக்கிங் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பிரேக் கையே போகலைங்க. நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறனோ இந்த வண்டியை பற்றி ரொம்ப ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஃபீல் ஆனதை நான் சொல்கிறேன். இன்ஜின் பிரேக்கிங் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த வண்டியோட பேக் பிரேக்கே மோர் தென் இனஃப். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கே கை போகாது. எமர்ஜென்சியாக யாரும் உள்ளே குதிக்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு சைடில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உள்ளே ஜம்ப் அடிப்பாங்க. நேரம் நம்ம போயிட்டுருக்கோன்னா டக்குன்னு உள்ள ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு ஃப்ரண்ட் பிரேக்கிங்கே தேவைப்பட்டுச்சு. ரேசிங் பிரேக் பேட்ஸ் இஸ் ஓகே, அதுவும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் ஓட்டி பார்த்தா தான் நமக்கும் தெரியும். ஓட்டி பார்க்காம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. எனக்கு ஃபீல் ஆனதை நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் பிரேக் பேட் இஸ் மோர் தென் இனஃப். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 200cc ஒரு 1 இயராச்சும் ஓட்டி பழகுங்க. இன்ஜின் பிரேக்கிங் நல்லா பழகிட்டு இந்த வண்டியில் இன்ஜின் பிரேக்கிங் பழகுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளிக்கபிளாக பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பைக்காக உங்களுக்கு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ரேசிங் பிரேக் பேட்ஸ் போடுறது தான் நல்லது. ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 to 10,000 வரும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஃபீட்பேக் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க 200-250cc உங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை, நல்லா பவர் பழகிட்டீங்க, இன்ஜின் பிரேக்கிங் தெரியும், இந்த மாதிரி இதில் வந்து இவன் எந்த இடத்துலையுமே குறை வைக்க போகிறதில்ல. மோர் தென் உங்களுக்கு வந்து பேக் பிரேக்கே இனஃப். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கே கை போகாது. நானுமே யூஸ் பண்ணேன், சாஃப்டாக தான் பிடிக்குது. பட் இன்ஜின் பிரேக்கிங்கோட பிடிக்கும்போது பக்காவாக இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு நீடே இல்லை. பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ஏன்னு தெரில. ஸோ ஒன்ஸ் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்கள். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி இது எந்த மாதிரி ஃபீட்பேக் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் RS457 வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பிரேக்கை மட்டும் நீட் பண்ணி, அதாவது இந்த வண்டியில் இன்ஜின் பிரேக்கிங்கே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கே டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஃபீல் ஆகுது அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்குமே வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ரோவாக பார்க்குறதுனா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ எனக்கு மேஜர் இஷ்யூவாக தெரில. இந்த கோயம்புத்தூர் ரோட்டுக்குள்ள நான் ஓட்டும் போது எங்கேயுமே வந்து கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஸோ ஈஸியாக இருக்கான். இன்ஃபேக்ட் நான் வந்து 6 feet நான் வந்து ஃபஸ்ட்டே ஹைட் டெஸ்ட் சொல்லிட்டேன். நான் இந்த வண்டியில் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஸ்ட்ரெயிட் போஸ்டர். இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான ரைடிங் பொசிஷனாக உட்காரும் போது நல்லா ஒய்டராக இருக்குது. ஒரு பிக் பைக்கில் உட்காந்துருக்க ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வருங்க. ஒயிட் GT அந்த மாதிரி போகுது. இன்ஃபேக்ட் இந்த வண்டி எடுக்க ஒரு ரீசன் சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம GT 650 இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்குது. பட் அதை தாண்டி ஏன் இதுக்கு வரணுங்கிற ஒரே ரீசன் சொல்கிறேன். எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் 457cc ட்வின் சிலிண்டர் தான், அவன் வந்து 650cc. இட்ஸ் ஜஸ்ட் அ கம்பேரிசன். இன்சூரன்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாகும். ரெண்டாவது இயர்லி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
நான் வந்து பார்ட் 2ல் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஆயில் சர்வீஸ் என்ன எவ்வளோ வருது, தென் பிரேக் பேக்ஸ் எவ்வளோ வருது, இது எல்லாமே டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ப்ரோவாக தாங்க தெரிஞ்சுது. கான்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் தான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு பவர் லேக் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஷோரூமில் கேட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சர்டன் ஆர்பிஎம் வரைக்கும் சிங்கிள் சிலிண்டரில் ரன் ஆகும். அரௌண்ட் ஒரு 3000 ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் ரோவ் பண்ணும்போது அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா பவர் பேண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரும். எடுத்தோன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்பிஎம் டிலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஐட்லிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் தான் அங்கே ஆக்டிவேட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த 3000 ஆர்பிஎம் உங்களுக்கு தாண்டும் போது 2 சிலிண்டருமே ஆக்டிவேட் ஆகுது. சடன் புல் வந்து அந்த இடத்துல தெரியுது. எஸ், நானுமே அதை ட்ரை பண்ணேன். ஒன்ஸ் 3000 ஆர்பிஎம் அது கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லேக் வந்து இல்லை. பட் இனிஷியலாக நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த இஷ்யூ தான் இருக்க தான் செய்யுது. ஸோ ஷோரூம்லேயுமே இது தான் சொன்னாங்க. ஷோரூமில் சொன்ன விஷயத்தை தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து டிஸ்பிளே நாட் அ மேட்டர். ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பவருக்காக தான் அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து மேட்டரே இல்லை. நீங்கள் டிஸ்பிளே பார்த்து ஓட்ட போகிறது இல்லை. அட்லாஸ்ட் மைலேஜ் இஸ் அ மேஜர் இஷ்யூ இல்லை. 2024 மாடலில் கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் டிராஃபிக் சும்மா அப்படியே ரொம்ப ரஃபாக தான் இருக்கும். ஸோ தள்ளிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கியரில் போட்டு செகண்ட் கியரில் போட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்போது 15க்கு குறை இல்லாமல் கிடைக்குது. ஸ்டாண்டர்டாக 15ங்க. இதே மூவிங் டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த இடத்துல எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ யூ கேன் கெட் 15 to 20 ஆவரேஜாக சிட்டியில் எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ரைடிங் செல். திருப்பி சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் யுவர் ரைடிங் செல். நீங்கள் ரேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் அதிகமாக பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் குயிக் ஷிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு 4000 ஆர்பிஎம் நீங்கள் மேலே போகிறீங்கன்னா அந்த இடத்துல குயிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுங்கள். குயிக் ஷிஃப்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டட் மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சிட்டிக்குள்ளே எந்த மாதிரி இருக்கும், ஹைவேல எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மைலேஜ் டெஸ்ட் அண்ட் வந்து நைட் லைட் விசிபிலிட்டி, குயிக் ஷிஃப்ட் உள்ள வண்டி மூணுமே மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்ட் 2க்கு போவோம். ஸோ மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இஎம்ஐ டீட்டெயில்ஸ், தென் வந்து ஸ்பேர் டீட்டெயில்ஸ், ஒரு சர்வீஸ் வரணும் எவ்வளோ வருது, பெய்டுக்கு எவ்வளோ வருது, இது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லிட்டர் கிளாஸ் தான் வரப்போகுது. தென் கவாஸ்கி, BMW இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.